அனன்யா, அந்த கிளியோ பாட்றா மாத்திரை போடுறதுக்கு கசக்கும்னு சொன்னான். அதுக்கு தான் அதுல தேனை மிக்ஸ் பண்ணி கொடுக்க உங்க அண்ணன் கிச்சனுக்கு வந்திருக்கான். அவன் இப்ப தேன் எங்க இருக்குன்னு கேட்பான். அந்த கார்னர்ல இருக்கிற கபோர்ட்ல இருக்குன்னு சொல்லிடு. சரி சொல்றேன், நீ போய் பாத்துக்கோ போ. அனன்யா, ஃப்ரிட்ஜில் இருந்த தேன் பாட்டில் எங்க? அந்த கார்னர்ல இருக்க கபோர்ட்ல இருக்கு. மாயா, நீ போமா. அந்த மருந்து வந்ததும் நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். நீ போ. நான் இல்லைன்னா நீங்க அப்படியே சாப்பிடாம டீல்ல விட்டுருவீங்க. நீங்க என் கண் முன்னாடியே சாப்பிடுங்க. அம்மா இந்தாங்க. ஏமா கிளாஸ் டீச்சர் மாதிரி இங்கே நின்னுட்டு இருக்க? எல்லாம் உங்க அப்பாவால தான். இந்த நாட்டு மருந்தை சாப்பிடுங்கன்னு சொன்னா அவ்வளோ கசப்பா இருக்குன்றாரு. மாயா, உண்மையிலேயே அந்த மருந்து வாயில வைக்க முடியலமா. ரொம்ப கசப்பா இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் விட மாட்டேன். நீங்க இதை குடிச்சுதான் ஆகணும். ஏமா, இங்கிலீஷ் மருந்து சாப்பிடும் போது நாட்டு மருந்து சாப்பிட்டா ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதை சாப்பிட்டுருக்காங்க. நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி இவ்ளோ பயப்படுறீங்க? லேசா வாயில வச்சு பாருமா, அப்பதான் தெரியும். இத பாருங்க, நல்ல விஷயம் எப்பவும் கசக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நீங்க இந்த மருந்து சாப்பிடாம நான் உங்களை விட போறதே இல்ல. அம்மா, அப்பாக்கு மருந்து கொடுக்க இங்க நீ இவ்ளோ கஷ்டப்படுற. அங்க ஜீவா அந்த குயின் எலிசபெத்துக்கு மாத்திரை கசக்குமேன்னு தேன் எடுத்துட்டு போய் கொடுக்கறான். தேனா? பாத்தியா, அவன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கானு. அவளுக்கு தேங்காய் எண்ணெயே கொடுக்க கூடாது, தேன் கொடுக்கறானா? இருங்க, நான் போய் அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரேன். தேங்க்ஸ் மாயா, போய் வாங்கிட்டு வா போ. இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு இந்த தேனை சாப்பிடு. இது என்ன தேன் சார்? நான் பார்த்ததே இல்ல. இதுவா, பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட் ஏரியால இருந்து சொல்லி வாங்கினது. டேய், ஏண்டா ஆள் கிட்ட சொல்லி ஒரிஜினல் தேனை வாங்கி வச்சா அதை கண்டவளுக்கு கொடுத்து காலி பண்ணுவியா? குடு. அம்மா, பூங்குடிக்கு உன் கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்க அப்பா நாட்டு மருந்து சாப்பிட போறாரு, அவரு கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாத்திரைய உங்க கையால கொடுங்க சார். நான் துப்பாம கொமட்டாம இப்ப சாப்பிட்டுருவேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. Again. நாட்டு மருந்து குடிச்சா அப்படிதான் இருக்கும். ஐயோ, எரியுதே.
தலையில இருந்து வயிறு வரைக்கும் புண்ணாயிருக்கு. அதனால அவர் அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்க. இப்போதைக்கு இவருக்கு நீங்க குடிக்கிறதுக்கு ஸ்டா வழியா லிக்விட் ஃபுட் மட்டும் தான் கொடுக்கணும். அடுத்து நான் செக்கப்புக்கு வரும்போது மற்ற டீட்டெயில்ஸை சொல்றேன். சரிங்க டாக்டர். வர மேடம். சரி. சரி டாக்டர். என்னம்மா? ஆண்டி, அந்த தேன் எடுத்து ஏன் அங்கிளுக்கு கொடுத்தீங்க? ஏன் தேன்ல என்ன? ஐயோ, அந்த தேன்ல என்னவா? அத ஜீவா அந்த பட்டிக்காட்டுக்கு தான் கொடுக்க போறான்னு அதுல அவசரமா மிளகா பொடி கலக்கி வச்சதே நான் தான். ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்ற? மிளகா பொடியா? ஐயோ ஆமா ஆண்டி. ஜீவா அவளுக்கு போட்ட மருந்துல கெமிக்கல கலந்ததும் நான் தான். அத போட்டு அவ கை புண்ணாயிடுச்சு. அதே மாதிரி அப்படியே ரிவெஞ்சா டெவலப் பண்ணலாமேன்னு அந்த தேன்ல மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். அத போய் நீ பண்ணதுல தேவையில்லாம நான் மாட்டிக்கிட்டேன். நம்ம இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஆமா, அவளுக்கு டேப்லெட் போட கசக்குதுன்னு நீ தேனெல்லாம் எடுத்துட்டு போவியா? அவளை விழுந்து விழுந்து கவனிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலனா இப்படியே கேவலமா நடந்துக்குவ? தேன்ல மிளகா பொடியும் மெடிசன்ல ஆசிடையும் கலக்குறியும், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நான் அவ கைக்கு போட்ட மருந்துல ஏதோ கலந்துருக்குன்னு சொன்னா நான் வந்து உன் கூட சண்டை போடுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லாம மறைச்சா பாரு. அவ பொண்ணு இப்படி பண்ண விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தெரியும்ல? பார்வதி பாட்டிக்காகவும் உங்க அப்பாவுக்காகவும் தான் பாக்குறேன். ஏமா, இவ சொல்றதெல்லாம் கேட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட மருமக தான் தேவையா? இங்க பாருங்க, பூங்கொடிக்கு கெட்டது நினைக்க நினைக்க உங்களுக்கு தான் கெட்டது நடக்கும். இப்போ நான் போற ரூட் வேணா உனக்கு தப்பா தெரியலாம், பட் இதுதான் சரின்னு நீ கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்ப. ஏன்னா எங்க மோட்டிவ் உன் மனசை மாத்துறது மட்டும்தான். மண்ணாங்கட்டி, இந்த பொசசிவ்னஸ் தான் அவனை சைக்கோ ஆக்கிட்டு. நீ சைக்கோ ஆனதுனால தான் உன்னை எனக்கு பிடிக்காம போச்சு. இது பாரு, உன்னை பிடிக்காம போனதுக்கும் நீதான் காரணம், பூங்கொடியை பிடிச்சதுக்கும் நீதான் காரணம். ஏய், இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீ என் லைஃப்ல என்டர் ஆக முடியாது. போடி. என்னடா பேசிட்டு போற? ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க கிரானி. உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு. என்னமா பிரச்சனை? ஜீவா மனசு மாறி என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. இல்ல கிரானி, ஜீவாக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்சே விழுந்துட்டு இருக்கான். இப்ப கூட அவன் நீ என் முகத்திலேயே முழிக்காத, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு திட்டிட்டு போயிட்டான். தீபி, எதுக்கு அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன மாயா பக்கத்துல இருக்காளா? ஆமா கிரானி. சரி, மாயா கிட்ட போனை கொடு. கிரானி, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க ராஜம்மா. தீபிகாவை ஏத்துக்கிற அளவுக்கு ஜீவா மனச மாத்தி காட்டுறது என்னோட பொறுப்பு. நீ அவ மனச மாத்திரையோ இல்லையோ, அதுக்கு ஒரு நல்ல வழியை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நாளை காலையில தீபியை கூட்டிக்கிட்டு நாம ஒருத்தரை பார்க்க போறோம். நீங்க ரெடியா இருங்க, நாளைக்கு போறோம். ஓகே. வா. கிரானி, கேக்க சொல்லாம என்ன நீங்க எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க?
தீபி கேள்வி கேட்காம வந்த வேலை நல்லபடியா முடியணும்னு அந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. இவரு வசியம் வைக்கிறதுல ஜகஜால கில்லாடி. வைத்தியர் வசீகரனோட வீடு. வசியமா? அப்படின்னா என்ன கிராணி? நமக்கு கட்டுப்படாதவங்கள சில மந்திர தந்திரங்களை பயன்படுத்தி ரிமோட் கார் மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். நம்மள பிடிக்காதவங்களையும் பிடிக்க வைக்கலாம். அதுக்கு பேருதான் வசியம். சும்மா காமெடி பண்ணாதீங்க கிராணி. ஒரு மனுஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதெல்லாம் பாசிபிளா? ராக்கெட்டை வச்சு செவ்வாய் கிரகத்துக்கு போற அளவுக்கு உலகம் முன்னேறி இருக்கு. இந்த காலத்துல போய் வசியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கிராணி, உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதை நம்பிட்டு நீங்களும் இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. மாயா, உன் மருமகளுக்கு புரியிற விதமா நீயே எடுத்து சொல்லு. எங்க ஊர்லயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வசியம் வச்சதுனால கல்யாணம் ஆயிருக்கு. எங்க எதிர்த்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தினமும் ஒரே பிரச்சனை. அப்புறம் வசியம் பண்ணி அப்படியே மை தடவுனதுக்கு அப்புறம் தான் எதிரும் புதிருமா முறுக்கிட்டு தெரிஞ்சவங்க அப்படியே ஒரே நாள்ல ஒண்ணு சேர்ந்து ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நானே அத கண் கூட பாத்திருக்கேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா நமக்கு யார பிடிக்கலையோ அவங்கள வசியம் பண்ணிட்டாலே போதுமே. கரெக்ட். உனக்கு விருப்பமானதை அச்சீவ் பண்ணதான் நாம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். என்னமோ என்னால சுத்தமா நம்பவே முடியல கிராணி. அதனாலதான் 1க்கு 10 பேர்கிட்ட என்கொயர் பண்ணி இந்த விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டான இதோ இவரை தேடி இங்க வந்திருக்கோம். நம்பிக்கையோட வா. வா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாமா. கிராணி, பொதுவா இந்த மாதிரி குங்குமம் எல்லாம் வைஃப்க்கு ஹஸ்பண்ட் தானே வச்சு விடுவாங்க. அந்த பொண்ணோட புருஷனே இவர்தான். என்ன கிராணி சொல்றீங்க? அடுத்தவங்களுக்காக வசியம் பண்றவன் தனக்காக வசியம் பண்ணிருக்க மாட்டானா? நமக்கு எதுக்கு டவுட்? அத அவர்கிட்டயே கேட்டுருவோம். வா வா வா. வாங்கம்மா. வணக்கம் சாமி. நீங்க கேளுங்க. நீயே கேளு. எங்களுக்கு ஒரு டவுட். தயங்காம கேளுங்க. கருப்பட்டியோட கருப்பா இருக்கிற என்ன கஸ்தூரி மஞ்சளை விட அழகா இருக்கிற ஒரு பொண்ணை என்ன கட்டிக்க சம்மதிக்குமா? எல்லாம் நம்ம மருந்தோட கைப்பக்குவம் தான். ஒரு நாள் ஹைதராபாத் ஹைடெக் சிட்டிக்கு போயிருக்கும் போது இந்த சிட்டை பார்த்தேன். விசாரிச்சேன். 1 லேக் மேல சம்பளம் வாங்குறதா சொன்னாங்க. அதனால அவன் என் லக்கார் கட்டும்னு கொஞ்சம் பொடிய போட்டு கொடுத்தேன். நொடியில மயங்கிட்டான். நான் என்ன சொன்னாலும் அது அடிமை மாதிரி செஞ்சு முடிப்பா. இல்ல கொத்தடிமை மாதிரி செய்வா. இப்ப அவளை அங்கிருந்து உருண்டுகிட்டு வர சொல்லவா? ஐயோ, சாமி, அதெல்லாம் வேணாம். நான் நம்பிட்டேன். கிராணி, சூப்பரான இடத்துக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சரி, யாருக்கு வசியம் பண்ணணும்? எதுக்கு வசியம் பண்ணணும்? மாயா சொல்லு. சரி சாமி, என் மகன் ஜீவா, அவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம். தாலி கட்டுற நேரத்துல மாட்டேன்னு எந்திரிச்சிட்டான். ஏன்? அவனுக்கு எங்க வீட்ல வேலை செய்யற பூங்கொடின்ற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா அவன் இந்த பொண்ணை பார்த்தாலே அப்படியே எரிஞ்செரிஞ்சு விழறான். சாமி. என்னம்மா? ஐயோ, எனக்கு இல்ல, அந்த பொண்ணு.
சாமி ஆ. நீங்க தான் எப்படியாவது உங்க சம்சாரத்துக்கு உங்க மேல பிரியம் வந்த மாதிரி என் பையனுக்கு இந்த பொண்ணு மேல பிரியத்தை வர வைக்கணும். ஆமா. நாங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். என்னை தேடி வந்தவங்க என்னைக்குமே தோல்வியோட போனதில்ல. அடடடடா. கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். சரி, வரும் வரும். என்ன இன்னும் காணும்? வராரு. இது வசிய பொடி. ஆ, ஆ. இத சரிபாதியா பிரிச்சு நீயும் அந்த பையனும் பால்ல கலந்து சாப்பிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு அந்த பையன் மேல பிரியம் இருக்கு, அந்த பையனுக்கு தான் உன் மேல பிரியம் இல்ல, அப்படித்தானே? ஆமா. அப்ப அவன் எந்த கிளாஸ்ல வேணாலும் குடிக்கலாம். ஆனா நீ அவன் குடிச்சு வச்ச எச்சி கிளாஸ்ல தான் இந்த பொடியை கலந்து குடிக்கணும். 2 பேரும் குடிச்சிட்டா சரியாயிடுமா சாமி? என்ன, இது ரொம்ப பவர்ஃபுல்லான பொடிமா. இது அவன் ரத்தத்துல கலந்த மறு நிமிஷமே அவன் மனசு மாறிடுவான். நீ கூப்பிடாமலேயே உன் காலை சுத்தி சுத்தி வருவான். அப்படியா? ஆ. ரொம்ப சந்தோஷம். ம். ஐயா, இங்க எவ்வளவு குடுக்கறது? ஒண்ணு கூட போதும். நீங்களே கொடுத்துருங்க. சாமி, ஆ, 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 ஆ. சாமி, ஆ? அடுத்து என் பையனையும் இந்த பொண்ணையும் தம்பதிகளா கூட்டிட்டு வந்து உங்க கால்ல விழுந்து ஓ, ஆசீர்வாதம் வாங்குறோம். நல்லது. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வரேன் சாமி. வரோம். சாமி ஆ? ஒரு நிமிஷம். என்ன? ஒருத்தரை பிடிக்க வைக்கிறதுக்கு பொடி இருக்கிற மாதிரி ஒருத்தர் மேல வெறுப்பு வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பொடி இருக்கா? பின்ன இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும். நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி குடிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு பொடி இருக்கும்போது வெறுக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு பொடி இல்லாமையா போயிடும்? இருக்கு இருக்கு. சாமி எனக்கு அந்த பொடி வேணும். அம்மா, அது ரொம்ப பவர்ஃபுல். இந்த பொடியை விட விலையும் சாஸ்தியமா. அது பரவாயில்ல சாமி, எனக்கு அது கண்டிப்பா வேணும். தீபி, அதெல்லாம் எதுக்கு? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? ஜீவா அந்த பூங்கொடி பின்னாடி எப்படி சுத்தி திரியறான், அது மாறணும். ஜீவா என் கூட சேருறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவளை வெறுத்து என் கண்ணு முன்னாடி அவளை விரட்டி அடிக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் எல்லாம் தீரும். அந்த பொடியை கொடுங்க சாமி. என் தீபி ஆசைப்பட்டது நடக்கணும். இருங்க. ஐயோ, கரெக்ட். அந்த பொடி அவளுக்கு கொடுத்துடு. இத கரெக்டா வச்சுக்கோ, ஓகேவா? இந்த மருந்து எவ்வளவு இருக்கு? ஆ, இந்தாங்க. வாங்க. இந்தாங்க சாமி. ம். இதை எப்படி சாமி சாப்பிடணும்? இதுவும் அதே மாதிரி தான். சரிபாதியா பிரிச்சு யாருக்கு யார் மேல வெறுப்பு வரணுமோ அவங்க 2 பேருக்கும் கொடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பையன் எப்படி வேணாலும் குடிக்கலாம். அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல தானே வெறுப்பு வரணும். ஆமா சாமி. அந்த பொண்ணுக்கு அவன் குடிச்சு வச்ச எச்சி கிளாஸ்ல தான் இந்த பொடியை கலந்து கொடுக்கணும். அதை கவனமா பார்த்து கொடுக்கணும். சரிங்க சாமி, கவனமா பாத்துக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், பிடிக்க வைக்கிற பொடியை விட இது பயங்கரமான சக்தி உள்ளது.